சங்கீதம் 19க்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். This is one of the greatest psalm ever written in the world. இந்த சங்கீதம் 19 உலகத்திலேயே மிகவும் அழகாக அல்லது மகிமைக்குரியதாக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். I didn't say that. I am not a good judge of that. இதை நானாக சொல்லவில்லை. நான் அவ்வளவு ஒரு நியாயம் தீர்க்கிறதில் தேர்ந்து கொண்டேன். But there is a man by the name of C.S. Lewis. ஆனால் C.S. Lewis என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். I have talked of him often to you, and I have quoted his sayings to you. அவரை குறித்து நான் பல முறை உங்கள் மத்தியிலே நான் பேசி இருக்கிறேன். அவரை குறித்து நான் காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். He was a professor in Oxford and Cambridge. அவர் ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜிலும் அவர் ஒரு பெரிய பேராசிரியராக இருந்தவர். He was an atheist and then got converted at the age of 33. ஆனாலும் கூட அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்த பட்சத்தில் 33வது வயதில் அவர் ரட்சிக்கப்பட்டார். He wrote more than 30 books, and his books are translated into more than 30 languages throughout the world. உலகம் முழுவதிலும் அவர் எழுதின 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் 30க்கும் மேற்பட்ட பாஷைகளிலே மொழியாக்கப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. The most beautiful part is he was a professor on the literary the languages of the language. He was a language professor. ஆனாலும் கூட அவருடைய சிறப்பு என்னவென்றால் மொழி இலக்கியத்தில் அவர் கை தேர்ந்தவராக இருந்தார். He was the one who wrote the Narnia series, which you would have seen as a movie. No, Narnia, the wardrobe, the witch, and all this kind of things, the Prince Caspian and all this kind of things. சில கார்ட்டூன் படங்களை பார்த்திருப்பீங்கள் 3D அல்லது இந்த நார்னியா என்று சொல்லக்கூடிய இந்த சித்திர வகையான படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அதனுடைய கதைகளுக்கு மூல காரணமாக இவர்தான் அந்த மூல கதையை எழுதினவர். He has written actually some greater books, but I don't want to mention you may not know. இன்னும் பல சிறந்த புத்தகங்களை அவர் எழுதி இருந்திருக்கிறார். ஆனாலும் ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கக்கூடும். Now reading this psalm, this is what he said. ஆனாலும் கூட இந்த சங்கீதம் 19 வாசித்த அவர் இப்படியாக கூறுகிறார். This is the greatest poem in the book of Psalms. சங்கீதத்திலே மிகவும் சிறந்த ஒரு கவிதை என்றால் அது இதுதான் என்று சொல்லுகிறார். And one of the greatest lyrics in the whole world. உலகத்திலேயே நல்ல ஒரு பாடல் வரிகள் என்று சொன்னால் இதுதான் என்று சொல்லுகிறார். So Psalm 19 is a very very special psalm that has been given to us in the scriptures, and it was written by the King David. தாவீது ராஜாவினால் எழுதப்பட்ட இந்த மிக சிறந்த சங்கீதம் 19வது சங்கீதம் நம்முடைய கைகளிலே வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. I want to very quickly go through this psalm. சீக்கிரமாக இந்த சங்கீதத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். The psalm can be easily divided into 3 sections. இந்த சங்கீதத்தை நாம் எளிமையான முறையில் 3 பாகங்களாக பிரித்துக் கொள்ளலாம். Number 1, verses 1 to 6. முதல் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை. And if we give a heading for the 6 verses, we will say look up. இந்த முதல் 6 வசனங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் மேல் நோக்கி பார் என்று சொல்லி கொடுக்கலாம். Then the second part is verses 7 to 11. அடுத்தது 7 இலிருந்து 11. If you want to give a topic for that verse, look down. இந்த வசனங்களுக்கு நீங்கள் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் கீழ் நோக்கி பார் என்று சொல்லலாம். Then the last part will be verses 12 to 14. கடைசியாக 12 முதல் 14வது வசனங்கள் வரை. And if you want to give a topic for that, you must call it look in. இந்த வசனங்களுக்கு நீங்கள் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் உள்நோக்கி பார் என்று கொடுக்கலாம். So there are 3 topics which I want to touch this evening with you. இந்த மாலை வேளையிலே உங்களோடு நான் இந்த 3 தலைப்புகளை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். Number 1, look up, verses 1 to 6. 1 முதல் 6ஆம் வசனம் வரை மேல் நோக்கி பார் என்று இந்த தலைப்பிலே நாம். Number 2, look down, verses 7 to 11. இரண்டாவது 7 இலிருந்து 11ஆம் வசனம் வரை கீழ் நோக்கி பார். And thirdly, look in, verses 12 to 14. மூன்றாவதாக 12 முதல் 14ஆம் வசனம் வரை உள்நோக்கி பார் என்று தலைப்பை. Now what is David saying in the first 6 verses? இந்த முதல் 6 வசனங்களிலே தாவீது என்ன சொல்ல வருகிறார்? He says look up and you will know there is a God. அவர்
சொல்லுகிறார், நீ மேல் நோக்கி பார், அங்கே ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாய். Look at creation. இந்த சிருஷ்டிப்புகளை நீ நோக்கி பார். Creation will tell you there is a God. இந்த உலகின் படைப்புகள் சொல்லும் ஒரு தேவன் இருக்கிறார் என்று. And he picks up one of the most powerful illustration from creation. இந்த படைப்புகளிலே மிக ஒரு சிறந்த ஒரு வல்லமையான ஒரு படைப்பை அவர் விவரித்து கூறுகிறார். He talks about the sun. அவர் சூரியனை குறித்து பேசுகிறார். Look at verse 4 and 5. 4-5 வசனங்கள். ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவானலை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அப்புறம் 6. அது வானங்கள் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதில் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. So now he says, look up and you will know there is a God. அவர் சொல்லுகிறார், மேல் நோக்கி பார், ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வாய். And he picks up one of the greatest objects that he can know or he could see from his naked eye some 4,000 years ago. 4000 வருடங்களுக்கு முன்பு அவருடைய நிர்வாணமான கண்களிலே பார்க்க முடிந்த ஒரு பிரம்மாண்டமான படைப்பு சூரியனை அவர் பார்க்கிறார். And he sees the sun. Look at the sun. The sun moves like a bridegroom over the sky. அவர் சொல்லுகிறார், சூரியனை பார், அது ஒரு மணவாளனை போல மிக கம்பீரமாக அது பிரகாசிக்கிறது என்று சொல்கிறார். He picks up the example of a bridegroom because in the Jewish wedding it is the bridegroom who waits for the right time, and then the door is open and the bridegroom walks out to meet his bride with all great glamour, fully attired, and he is so excited to meet the bride. He waits at the door for the right timing. The door opens and the groom marches out. யூதர்களுடைய திருமண கலாச்சாரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், மாப்பிள்ளை மிக சிறப்பான உடையிலே நல்ல வர்ணங்கள் கொண்ட உடையிலே அலங்கரித்து ஒரு அறையிலே பூட்டி வைத்து விடுவார்கள். சரியான நேரம் வரும் பொழுது அந்த கதவை அவர் திறந்து வெளியே வரும் பொழுது ஒரு கம்பீரத்தோடு தன்னுடைய மணவாட்டியை பார்க்கிற அந்த ஆர்வத்தோடு வெளியே அப்படி வரும் பொழுது அதை பார்க்கும் பொழுது மிக கவர்ச்சியாக இருக்கும். Look at David could be implying a lot of truth by using the sun. இந்த சூரியனை வைத்து தாவீது பல விதமான காரியங்களை ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். Like the bridegroom, the sun is so excited never to miss the time. இந்த மணவாளனை போல எப்போ கதவு திறக்கும் தன்னுடைய மணவாட்டியை பார்க்கலாம் என்று காத்திருக்கிற ஆவலை போல இந்த சூரியன் ஒரு நொடி கூட தன்னுடைய நேரத்தை தவற விடாது. And it comes very consistently every day. ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக அந்த சூரியன் பிரகாசிக்கும். This is of course from David's point of view some thousands of years ago. சில 1000 வருடங்களுக்கு முன்பதாக இப்படியாக தாவீது சூரியனை பார்த்து வர்ணித்திருக்கிறார். And he says that the sun, if it stops for one day, or one day if it refuses to move, or somehow it disobeys the course of its movement, we will burn or we will freeze. ஒரு நாள் கூட அவர் இப்படி சொல்கிறார், ஒரு நேரத்துல கூட அந்த சூரியன் தன்னுடைய பொறுப்பில் இருந்து அதை மதிக்காமல் நகராமல் அங்கே நின்று இருந்தால் நாம் எல்லோரும் வெந்து செத்து போயிருப்போம். Not only David, the Old Testament prophets always pointed us to creation and say there is a God up there. எவர் மட்டுமல்லாமல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகளும் கூட அநேக நேரங்களிலே அங்கே பார் ஒரு இந்த பிரம்மாண்டமான காரியங்களை படைத்த ஒரு கடவுள் இருக்கிறார் என்று குறிப்பிட்டு சொன்னார். Isaiah chapter 40 verse 26. ஏசாயா 40:26. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகள் சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைத்திருக்கிறார்கள். அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. So even here Isaiah the prophet points to creation and say, hey, look at the sky, look at creation, look up. You got to conclude sensibly that there is a God who put all these things together. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கூட அவர் ஆகாயத்தை பார்த்து சொல்லுகிறார், எல்லா சிருஷ்டிப்பையும் பார், எல்லாம் பிரம்மாண்டமாக அதனுடைய இடத்திலே ஆண்டவர் அப்படியாக படைத்திருக்கிறதை பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் உண்டாக்கின ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் திட்டமாக புரிந்து கொள்ள முடியும் என்று 2000 years ago Paul handles the same subject. இதே தலைப்பை 2000 வருடங்களுக்கு முன்பதாக பவுலும் இதை கையாளுகிறார். Acts chapter 17. அப்போஸ்தலர் 17.
verses 22 to 25. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவாத பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திருந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கிற தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. Now Paul was in the town of Athens. இங்கே அத்தேனிய பட்டணத்திலே பவுல் அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். He was moving around and he saw a lot of idols. அவர் அந்த பட்டணத்தின் தெருவில் நடக்கும் பொழுது பலவிதமான விக்கிரகங்களை அவர் பார்க்கிறார். And then he saw one altar. அப்படியே பார்த்து கொண்டு வரும் பொழுது ஒரு இடத்திலே ஒரு பலிபீடத்தை பார்க்கிறார். In the altar, the Athenians couldn't come up with what to name this god, but they called him an unknown god. இந்த அத்தேனியர் ஜனங்கள் அந்த இடத்திற்கு என்ன இடம் என்று அல்லது என்ன கடவுள் பெயரிடலாம் என்று புரியாமல் அவர்கள் இந்த இடத்துல அறியாத ஒரு தெய்வம் என்று சொல்லி பெயர் வைத்திருந்தார்கள். The Athenians thought that, hey, we know there are several gods, this kind of god and that kind of a god, but there seems to be one god that we are not able to comprehend, who should be above all these gods. இந்த அத்தேனியர்கள் அவர்களாக பேசும் பொழுது அவர் சொன்னார்கள், நமக்கு பல கடவுள்கள் இருக்கிறது நமக்கு தெரியும், ஆனாலும் கூட இதுக்கெல்லாம் மேல ஏதோ ஒரு சக்தி, ஒரு கடவுள் இருக்கிறார், அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அது தெரியாத கடவுள் என்று ஒரு பெயர் வைத்தார்கள். And so Paul meets them and says, hey, I know the God that you call the unknown God. இந்த சமயத்தில் தான் பவுல் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அறியாத கடவுள் என்று ஒரு இடத்தை நீங்க வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். And verse 24 he says, the God who made the world and everything in it, being Lord of heaven and earth, does not live in temples made by man. 24 வசனத்திலே பவுல் அவர்களுக்கு அதுக்கு பதில் கொடுக்கிறார். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் என்று சொல்லி அவர்களை அந்த தெய்வத்தை அவர் அறிமுகப்படுத்துகிறார். Now I should have done some studies on this, but then today scientists say the world came into being by simply just an explosion. ஆனால் இன்றைய காலத்திலே விஞ்ஞானிகள் சொல்கிறார், இந்த உலகம் எத்தனையோ லட்சக்கணக்கான வருடங்களுக்கு ஒரு பெரிய வெடிப்பினால் அப்படியே சிதறி உண்டானது என்று சொல்கிறார். That is more difficult to believe than to believe in a God, because how can nothing explode? அதை நம்பறத பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் ஒருத்தர் இருந்து அல்லது படைச்சார் நம்புறது ரொம்ப சுலபம். காரணம், ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல திடீர்னு வெடிச்சு உலகம் வந்து சொன்னாக்க எப்படி அதை நம்ப முடியும்? How can nothing? They say nothing and nothing exploded. How can nothing explode? Nothing is nothing. Nothing cannot explode. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், ஒன்றும் இல்லாததில் இருந்து வெடிப்பு உண்டாகி இப்படியாக எல்லாம் செதறி உலகம் உண்டாகுது சொல்றாங்க. அப்படின்னா ஒண்ணு இல்லாததுல எப்படி ஒரு வெடிப்பு உண்டாகும்? Nothing exploded and everything became orderly. That is impossible. ஒண்ணுமே இல்ல, ஆனால் அது வெடிச்சு எல்லாம் அப்படியே கரெக்டா வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அது நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. But the Bible, even rational people will come to the conclusion that there is a God who put everything in order. ஆனால் நல்ல ஒரு தெளிந்த ஒரு புத்தி உள்ள ஒரு மனுஷன் கூட அவர்கள் சொல்லுவார்கள், ஏதோ ஒரு சக்தி அல்லது ஒரு கடவுள் இருந்துதான் இது எல்லாத்தையும் சரியா படைச்சு வச்சிருக்கிறார் என்று சொல்லி ஒத்துக்கொள்வார்கள். Somehow every molecule even is in place, and the Bible tells us that there is a God behind this. இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது போல ஒவ்வொரு இடத்திலும் அணுக்கள் இருக்கிறது போல இந்த அணுக்கள் எல்லாம் சரியாய் ஒரு இடத்துல அது கூட்டி சேர்த்து வைத்ததுக்கு இதுக்கு பின்னால கடவுள் இருக்கிறார் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். Now if you look at chapter 19 verse 1, 19 வசனத்தை in Psalms 19:1, சங்கீதம் 19 படி தமிழ்ல என்ன சொல்லுங்க? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. Now the heavens declare the glory of God. That's what the English Bible says. Now the word God is translated Devan in Tamil.
God என்கிற இந்த ஆங்கில வார்த்தை தேவன் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Now in Hebrew, the word is actually, David uses the word El, El. ஆனால் எபிரேய பாஷையில பார்க்கும் பொழுது EL என்று சொல்லி El என்று புறப்படுகிறது. You know El Bethel, El Elohim, the word El. நாம் சொல்லுகிற எல் பெத்தேல் அல்லது எல் எலோஹிம் என்று சொல்லுகிற தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கிற இந்த வார்த்தை. Even the Muslims use the word El. இந்த முஸ்லிம்கள் கூட இந்த வார்த்தை எல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். The word El in Hebrew is actually generally used for God. இந்த எல் என்ற வார்த்தை பொதுவாக எபிரேய பாஷையிலே கடவுள் என்ற வார்த்தைக்கு சமம். Now what the psalmist is trying to say is that in the first 7 verses, when you look at creation, you will come to the conclusion that there is a God. இந்த சங்கீதம் 19 இந்த தாவீது என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த படைப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் வேந்து பார்க்கும் பொழுது ஒரு கடவுள் இருந்திருக்கிறார், அதை படைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்புவோம். But that is all you will know about God, that there is a God. Who is that God is the problem now. ஒரு இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கடவுள் இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். யார் இந்த கடவுள் என்றுதான் இப்ப பிரச்சனையாக இருக்கிறது. See, the Muslims will say yes, God created, but it is our God. முஸ்லிம்கள் சொல்வார்கள் ஆம் ஒரு கடவுள் அதெல்லாம் படைச்சாரு, ஆனால் அது எங்க கடவுள் என்று சொல்லுவார்கள். Or some other religion leaders will say yes, God created and it is our God. அல்லது மற்ற மதத்தில் உள்ளவர்கள் சொல்வார்கள் ஆம் கடவுள் தான் இதெல்லாம் படைச்சாரு, எங்க கடவுள் என்று சொல்வார்கள். But the Christians will say yes, God created the world, but it is our God. அதே போல கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் ஆம் கடவுள் தான் இதெல்லாத்தையும் படைச்சாரு, ஆனா எங்க கடவுள் தான் அதை படைச்சாருன்னு சொல்லுவாங்க. Now this is what he handles in the second section, verses 7 to 11. 7ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரையில இந்த காரியங்கள் இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Okay, look at how he starts that verse 7. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. Now you will find verses 7 to 11, he constantly uses the word Kartar at least 4 times. இந்த 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை கர்த்தர் என்ற வார்த்தையை குறைந்தது 4 முறை அவர் பயன்படுத்துகிறார். And the word Lord, it will appear as Lord in the English Bible, and if you use an English Bible, it will be in capitals. LORD, capital letter. ஆங்கில வார்த்தையிலே Lord அல்லது தேவன் என்ற வார்த்தை வரும்போது அது பெரிய எழுத்தில் No, தேவன், கர்த்தர். கர்த்தர் என்ற வார்த்தை பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருக்கும். Verse 1 he uses the word Devan, verse 7 he uses the word Kartar. 7ஆம் வசனத்திலே கர்த்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, 11ஆம் வசனத்திலே அதே கர்த்தர் என்று பயன்படுத்தப்படுகிறது. From verse 7 onwards it's always Kartar and no more God. இங்க 11ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் என்ற வார்த்தை மட்டும் தான் பயன்படுத்துகிறது, தேவன் என்ற வார்த்தை வருகிறது. In your English Bible it will be LORD capitals all throughout. ஆனால் ஆங்கில after verse 7, sorry. இந்த 7ஆம் வசனத்திற்கு பிறகு ஆங்கில வார்த்தையிலே லார்ட் என்கிற அந்த கடவுள் என்ற வார்த்தை எல்லாம் கடைசி வரைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. What is the word Lord in Hebrew? It's actually Yahweh. அப்படி என்றால் லார்ட் என்ற இந்த ஆங்கில வார்த்தை எபிரேய பாஷையிலே என்ன அர்த்தம் என்றால் யாவே என்று பொருள்படுகிறது. Yahweh is a personal name of the God that we worship. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய தனிப்பட்ட ஒரு பெயர் யாவே என்று கூறப்படுகிறது. So what is the psalmist saying? The psalmist saying, look at creation, you will know there is a God. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீ படைப்புகளை பார், சிருஷ்டிகளை பார், ஒரு கடவுள் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வாய். And then he says, look at the word, you will know that that God is Yahweh. அப்புறம் பிறகு அவர் சொல்லுகிறார், வார்த்தையை வசனத்தை பார், உனக்கு தெரியும் அந்த கடவுள் யாவே என்கிறவர் தான் என்று சொல்லுகிறார். Let us read verses 7 to 11. If you have your Bible, please follow, because we don't have time to go through every verse by verse, but I will generally tell you what is happening. 7 முதல் 11 வசனங்களை திரும்ப வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. சரி படிச்சுடா அப்ப சொல்லு. சரி, ஓகே. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தையும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது.
அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. Now he says Yahweh's word has got 7 characteristics. இங்கே அவர் சொல்கிறார் யாவே என்ற தேவனுடைய நாமத்திலே 7 விதமான குணாதிசயங்கள் இருக்கிறது. Yahweh's word, யாவே என்ற வார்த்தையில், யாவேயுடைய வார்த்தையில 7 குணாதிசயங்கள் இருக்கிறது. Number 1, in verse 7 it says the Lord's word is perfect. முதலாவது தேவனுடைய வார்த்தையானது பூரணமானது. Number 2, in verse 7 he says the Yahweh's word is sure. இந்த 7வது வசனத்திலே யாவேயுடைய வார்த்தையானது தீர்க்கமானது. Verse 8, Yahweh's word is right. யாவேயுடைய வார்த்தை சரியானது. Verse 8 again, Yahweh's word is pure. யாவேயுடைய வார்த்தை பரிசுத்தமுள்ளது. Verse 9, Yahweh's word is clean. யாவேயுடைய வார்த்தை சுத்தமுள்ளது. Verse 9 again, Yahweh's word is true. 9ஆம் வசனத்திலே யாவேயுடைய வார்த்தை உண்மை சத்தியமாய் உள்ளது. And verse 9 again, Yahweh's word is righteous altogether. 9ஆம் வசனத்திலே யாவேயுடைய வார்த்தையானது நீதி உள்ளது. So you see, we live in a world where truth is constantly distorted, you know. The truth is always distorted. ஆனா நாம் தொடர்ச்சியா நாம் பார்த்து வருகிறோம், இந்த சத்தியமான வசனங்கள் எப்பொழுதுமே அது மாற்றப்படுகிறது. In all our conversations, without us realizing, we sometimes expand the truth, sometimes we distort the truth. இந்த வசனங்களை நாம் தெளிவுபடுத்தணும், விளக்கி சொல்லணும் என்ற முயற்சியில பல வேளைகளில் நாம் தவறான கருத்துக்களை இப்படி குறைத்தும் கூட்டியும் சொல்லி விடுகிறோம். Look at politics, or look at your house, look at your family, how the children, husband, wife, how they twist and turn the truth according to situations. இந்த அரசியலும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நாம் பார்க்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது அதை சமாளிப்பதற்கு எப்படியாவது இப்படிமா திருப்பி பேசி விடுகிறார். Now this is where powerfully David comes and says the word of the Lord is pure, clean, true, right, righteous, and all the 7 characteristics. ஆனாலும் கூட சங்கீதக்காரன் யாவேயுடைய வார்த்தை சுத்தமானது, அது பரிசுத்தமானது, தூய்மை உள்ளது, அது உறுதியானது என்று சொல்லி தெளிவாக சொல்கிறார். And what does Yahweh's word do? இந்த யாவேயுடைய வார்த்தை என்ன செய்யும்? It does 7 things. அது 7 காரியங்களை செய்யும். Number 1, it revives the soul or converts the soul. King James verse says it converts the soul. முதலாவது இந்த யாவேயுடைய வார்த்தை நம்முடைய நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. More than anything, Yahweh's word gives life to dead soul. இந்த யாவேயுடைய வார்த்தையை இன்னொரு மொழியில சொல்ல வேண்டும் என்றால் மரித்து போன ஆத்மாவுக்கு அது புது உயிர் கொடுக்கிறது. Number 2, verse 7 again, it makes wise the simple. அது பேதையை ஞானியாக மாற்றுகிறது. How do you become wise? எப்படி நீங்கள் ஒரு ஞானியை போல மாற முடியும்? How do you know how to make good and right decisions? எப்படி உங்களுக்கு தெரியும் நல்ல தீர்மானம் அல்லது கெட்ட தீர்மானத்தை எடுக்க வேண்டும்? How do you raise up a family that is healthy and good? நல்ல ஆரோக்கியமுள்ள நன்மையை காட்டுகிற ஒரு குடும்பத்தை எப்படி நீங்கள் உருவாக்க முடியும்? Simple people are made wise by just reading the word and following the word. சாதாரணமான எளிமையான மக்கள் இந்த வேதத்தை வாசித்து கடைபிடிக்கும் பொழுது அவர்கள் ஞானிகளாக மாறுகிறார்கள். See, in Israel, the men were allowed to go into one particular compartment. இந்த இஸ்ரவேல் நாட்டிலே இந்த ஆண்கள் எல்லாம் ஒரு இடத்திற்கு போக அனுமதிக்கப்படுகிறார்கள். There is wailing wall. You would have heard about the wailing wall. அங்கே அந்த ஒரு wailing wall அல்லது அந்த சுவர் ஒன்று இருக்கும், புலம்பலின் சுவர் என்று ஒரு இடம் இருக்கும். Yeah, that is only part of it. That's what you see in your TV or in your pictures. நீங்க படத்துல அல்லது நீங்க டிவில பார்க்கும் பொழுது அந்த சுவரை காட்டுவாங்க ஒரு பகுதி. There is a large room beside, you know. ஆனால் அந்த கட்டடத்திற்குள்ள இன்னும் ஒரு விசாலமான இடம் இன்னும் இருக்கிறது. So the men are allowed to go inside, the women cannot go there. இந்த ஆண்கள் எல்லாம் அங்க போவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள், ஆனா பெண்கள் உள்ள போக முடியாது. There the Orthodox Jews are there. அந்த இடத்துல பழைய பூர்வீகமான யூதர்கள் அங்க இருக்கிறாங்க. Lots of them are there. அங்க நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. And they have the kippah, even the சின்ன ஒரு குல்லா மாதிரி ஒன்னு இருக்கும் வெள்ளையா. They wear the kippah. அந்த உச்சந்தலையில ஒரு சின்ன ஒரு துணி மாதிரி அந்த குல்லா மாதிரி இருக்கு, அதை போட்டுருப்பாங்க. A few of us just went into the room and just walked throughout until the end. ஒரு சிலர் அந்த அறைக்குள்ளாக புகுந்து அப்படியே கடைசி வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. They don't care. They don't even turn and look at you.
அவர்கள் யார் வரா போறா என்று கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம திரும்பி கூட பார்க்க They மாட்டாங்க. have the scrolls in front of them. அவர்களுக்கு முன்பதாக இந்த சத்திய வசனத்துடைய சுருள்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. Some of them have books la. ஒரு சில புத்தகங்களும் அங்கே இருக்கிறது. A lot of them have the scrolls, big scroll. அங்கே நிறைய தேவனுடைய வசனங்கள் எழுதப்பட்ட அந்த சுருள்கள் எல்லாம் அப்படியே And I வைக்கப்பட்டிருக்கிறது. saw them opening. அவர்கள் நான் பார்த்தேன் அவர்கள் அதை திறந்து They keep on reading, nodding their head, reading. அவங்க பார்த்து என்ன பண்ணாங்க, அப்படியே உடம்பு ஆட்டி ஆட்டி தலையை குமிஞ்சு கொஞ்சம் கூட நிறுத்தாம அப்படியே யாரையும் பொருட்படுத்தாம வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சத்தமா. That part you didn't know. அதை பார்த்து அப்படியே குமிஞ்சு படிச்சுக்கிட்டே What I said. அதை பார்த்து அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. They keep on doing that. அதை தொடர்ந்து அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. When somebody new among them comes to read, I happened to be there. It was a Sunday. It was Saturday. It was Saturday we were there. We were there on a Saturday. You know, it was their Sabbath. அந்த நாள் சனிக்கிழமை அவர்களுடைய சபத் அல்லது பரிசுத்த ஓய்வு நாளின் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த நாள்ல அவங்களுக்கு ஆராதனைக்கு அந்த நடக்கும். One fellow they called, a young boy came forward to read. அவர்கள் ஒரு சின்ன பையனை அழைச்சி அதை படிக்க கூப்பிட்டாங்க. They immediately dressed him up, put him all the cloak and the coat and the long robes upon him. அந்த பையனை கூப்பிட்டு மேல அங்கியெல்லாம் போட்டு நீட்ட அங்கியெல்லாம் போட்டு அவனுக்கு துணியெல்லாம் சால்வை எல்லாம் போட்டு அவனை தயார்படுத்தினாங்க. And then they started to sing. அதன் பிறகு அவர்கள் ரொம்ப கம்பீரமா உற்சாகமா பாட ஆரம்பித்தாங்க. 6 or 7 of them around the table like this. அந்த ஒரு சின்ன மேஜை சுற்றி ஒரு 6-7 பேர் கூடி And all of them singing. Oh, it's a victory. You know, somebody is coming to read the Torah. அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதெல்லாம் கூடி ரொம்ப சத்தமா கத்தி அந்த தோரா வசனங்களை வாசிக்க ஒருத்தர் வரார் என்று சொல்லி ஆரவாரமாக ஆர்ப்பரித்தார்கள். I saw those kind of things in 2 places. Another in David's tomb somewhere. இந்த தாவீதுனுடைய கல்லறையிலும் இன்னொரு இடத்துல இந்த 2 விதமான காரியத்தை நான் பார்த்தேன். They are totally ignore. You come, you look at them, you take pictures, you shoot videos. They don't care. Or the Wailing Wall they didn't allow because it was a Sabbath. It can't even switch on the camera, it seems. They cannot do that. But in the other area we took photos. I think we will show you later, maybe another day. They just totally don't care about you, oblivious about you. அந்த சபத் நாள் என்றதுனால நீங்க கேமராவோ அல்லது எந்த ஒரு இந்த கருவியை நீங்க எதுவுமே நீங்க ஆன் பண்ண கூடாது, பாய்க்க கூடாது. அந்த இடத்துல யார் வரா போறான்னு சொல்லி யாரையுமே அவங்க பொருட்படுத்துறதே கிடையாது. They have the word and they just keep on reading. அவர்களுக்கு முன்புக்கு அந்த சுருள் அந்த வசனங்கள் இருக்குது, அதை பார்த்து அப்படியே ஆடிக்கிட்டே அவர்கள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. We first went into Egypt. முதல்ல நாங்க எகிப்துக்கு நாங்க நுழைந்தோம். Then into Israel. அதன் பிறகு இஸ்ரவேல். Then into Jordan. அதன் பிறகு யோர்தானுக்கு நாங்க சென்றோம். I can tell you, you can ask them. The other countries around Israel are nothing compared to what Israel is. நீங்க மற்றவங்களை கேட்கலாம், அந்த இஸ்ரவேல் நாட்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதை சுற்றி இருக்கிற நாடுகள் ஒண்ணுக்குமே தேராது. Israel is like you move into a western country, it's like totally developed and fantastic. இஸ்ரவேல் அந்த தேசத்திற்கு நீங்க போகும் பொழுது மேற்கத்திய நாடுகளை போல அவ்வளவு வளர்ச்சியாக இருந்தது. But the other countries you will see a little bit maybe better than India. I'm honestly telling you, my opinion. Little bit better than India. It is filthy, it is dirty, it is undeveloped, people beg here and there. That's Jordan and that's Egypt as I have seen. என்னுடைய கருத்துல நான் பார்க்கும் பொழுது அதை சுற்றி இருக்கிற மற்ற தேசங்கள் எகிப்து அல்லது யோர்தானை பார்க்கும் பொழுது கொஞ்சம் இந்தியாவோட கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அந்த அப்படிதான் நான் சொல்லுவேன். காரணம் இஸ்ரவேல் அவ்வளவு சுத்தமா அவ்வளவு சிறப்பான முறையில வளர்ச்சி அடைந்த முறையில அந்த இஸ்ரேல் தேசம் இருக்கிறது. Everywhere it's clean and tip-top condition, fully developed, fantastic. You'll be amazed. நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் எல்லாம் முறையில நீங்க பார்த்தாலும் எல்லாமே சுத்தமாக நல்ல நேர்த்தியாக அவங்களுடைய பட்டணங்களின் தேசத்தையும் அப்படி வைத்திருக்கிறார்கள். But in that developed country, ஆனால் அந்த வளர்ச்சி அடைந்த தேசத்தில் on the Sabbath when we were there, அந்த சபத் நாளிலே பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் இருந்த பொழுது find very few cars in the town. அந்த பட்டணத்திலே மிக குறைந்த கார்களை
மட்டும் நீங்க பார்க்க They முடியும். even block roads and say no car or no traffic or no walking in this place. பட்டணத்துல ஒரு சில சாலைகள் அடைத்து விட்டு டிராபிக் லைட்லாம் அடைச்சிட்டு எந்த ஒரு வாகனத்தையும் செல்ல முடியாது என்று சொல்லி தடை This is a போடுறாங்க. Sabbath, we keep it holy for the Lord. இது சப்பத் நாள், இது பரிசுத்த ஓய்வு நாள், தேவனுக்காக இதை நாம் பரிசுத்தமாக They don't even வைக்கிறோம். cook. அவர்கள் சமைக்க கூட மாட்டாங்க. You know what they do? என்ன செய்வாங்க தெரியுமா? Friday they set the timer and the timer automatically ons and cooks the food inside the oven on Saturday. இந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி என்ன செய்வாங்க, அவங்களுடைய அவன்ல அந்த டைமரை வச்சிருவாங்க. அந்த சபத் நாள் வரதுக்கு முன்னாடியே அந்த அவன்ல சாப்பாடு எல்லாம் சூடாய் ரெடி ஆயிடும். Because they don't even on the oven. They cannot even on. காரணம் சபத் என்று சொல்லும்போது அவங்க ஒரு சின்ன வேலையை கூட செய்யக்கூடாது. அந்த அவனை ஆன் பண்றது கூட அவங்களுக்கு அது வேலை என்று சொல்லி அர்த்தமா. But you might think the country might be very backward in that kind of a sense. இப்படி இந்த மாதிரியான கருத்துக்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த நாடு ரொம்ப பின்னடைஞ்சு But you go into Israel, you might think that America will even lose to that country. ஆனால் இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்க போகும் பொழுது நினைப்பீங்க அமெரிக்கா தோத்துரும் போல அப்படின்னு நினைப்பீங்க. Fully developed and fantastic life they live. முழுமையாக வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு, ஒரு அற்புதமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து Now why do கொண்டிருக்கிறார்கள். I spend so much time of there? Because verse 7 says it makes the simple wise. ஆனால் ஏன் இந்த வசனத்தை நான் அதிக நேரம் எடுத்தேன் என்றால் இந்த வசனம் சொல்லுகிறது பேதையையும் அந்த வசனமானது ஞானியாக மாற்றுகிறது. Now verse 8, the third characteristics of the word, it rejoices the heart. மூன்றாவது இந்த யாவேனுடைய வார்த்தை என்ன செய்ய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. Then it enlightens the eyes, verse 8 again. அவர் கண்களை தெளிவாக்குகிறது. Verse 9, this word will endure forever. இந்த 9வது வசனத்தில் இந்த வார்த்தையானது என்றைக்கும் நிலைத்து இருக்கிறது. Then you jump to verse 11, it says by them your servant is warned. இந்த 16ஆம் வசனத்தில் நீங்கள் அடுத்து பார்க்கும் பொழுது எச்சரிக்கப்படுகிறேன். இந்த வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. Verse 11 again, in keeping them there is great reward. இந்த 11ஆம் வசனத்தில் மறுபடியும் அதுக்கு நமக்கு கை நிறைய மிகுந்த பலனை கொடுக்கிறது. 7 characteristics of the word and 7 things the word will do for you. யாவேனுடைய வார்த்தைக்கு உள்ள 7 குணாதிசயங்கள், இந்த குணாதிசயங்கள் நமக்கு என்ன செய்யும்? 7 காரியங்களை செய்யும். That is why in verse 10 he says, more to be desired are they than gold, even much fine gold, sweeter than honey and drippings of the honeycomb. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. So people of God, this word is simply more precious than the gold that you acquire. எனவே தேவ ஜனங்களே, இந்த வார்த்தையானது வசனமானது இந்த தங்கத்தை விட அல்லது இந்த விலையேற பெற்ற முத்துக்களை விட இது விலையேற பெற்றது. So by looking at creation you know there is a God. இந்த சிருஷ்டிப்புகளை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஒரு கடவுள் இருக்கிறார். It is only in looking into the word you will know that that God is Yahweh. ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுதுதான் யாவே என்ற கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு வேண்டும். Yahweh's word is the word that will guide you, lead you, bless you and keep you. யாவேனுடைய வார்த்தையானது உங்களை நடத்தி உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிக்கும். The third section, finally I will close with this, verses 12 to 14. மூன்றாவது பாகம் 12 முதல் 14. There is one problem that we all will face. நாம் எல்லோரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை, the problem with sin. பாவத்தின் பிரச்சனை. So verse 12 the psalmist says, David says, who can discern his errors? Or NLT says, how can I know all the sin lurking in me? 12ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் அல்லது மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லுகிறார். He says, declare the hidden sins. There are hidden sins in me. எனக்குள் மறைவான பாவங்கள் இருக்கிறது, அதை நான் வெளிப்படுத்த வேண்டும். Verse 13 he talks about presumptuous sin. 13ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது துணிகரமான பாவத்தை குறித்து சொல்லுகிறார். And then verse 13 he talks about great sin. அடுத்து பெரும் பாதகத்துக்கான பாவத்தை குறித்து சொல்லுகிறார். So there are 3 sins and scholars believe it is actually a progression. இந்த 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பாவத்திலிருந்து விலகுகின்ற ஒவ்வொரு நடையை அவர் படிகளை அவர் காட்டுகிறார். One hidden faults. ஒன்றாவது மறைமுகமான பாவம். Number 2 presumptuous sin. That means you arrogantly sin. இரண்டாவது பாதகமான துணிகரமான
பாவம். Number 3, great sin. மூன்றாவது பாதகமுள்ள பாவம். So this is the problem with humanity. மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். We know there is a God. நமக்கு தெரியும் ஒரு கடவுள் இருக்கிறார். The Bible is so perfect that it declares to us who the God is. இந்த நேர்த்தியான வேதாகமம் யார் கடவுள் என்று நமக்கு தெரிவிக்கிறது. But there is only one struggle that we have. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு போராட்டம் ஒன்றுதான். This is a fallen world. இது வீழ்ந்து போன உலகமாக இருக்கிறது. பாவம் நிறைந்த உலகம். First, it is hidden sin. ஒன்றாவது மறைமுகமான பாவம். We don't want anybody to know. யாருக்குமே தெரியாம ரகசியமா வைத்திருக்கிற பாவம். We are addicted to it. அதற்கு நாம் அடிமைப்பட்டு கிடப்போம். And then slowly the sin comes out. Presumptuous sin. Arrogantly, I don't care. And we sin. நாளாக அந்த மறைமுகமான பாவத்திற்கு ஒரு துணிகரம் வந்து அது வெளியரங்கமாக அவர் யார் பார்த்தாலும் என்னன்னு சொல்லி ஒரு துணிச்சல் வந்துடும். And finally it leads to great sin. அந்த துணிகரமானது அந்த பாவம் ஒரு நாளிலே நம்ம ஒரு பெரிய பாதகம் உள்ள பாவத்தில கொண்டு விட்டுரும். Actually in Deuteronomy chapter 32 verse 21, let's not read, but 32:21 you will read about the great sin which is actually abandoning Yahweh and going behind idols. யாத்திராகமம் 22 இருக்கிற அந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது 32:21 வாசிக்கும் பொழுது துணிகரமான பாவத்தினாலே அவர்கள் யாவே தேவனை விட்டு புறம்பே போக ஆரம்பித்தார்கள். Okay, finally verse 14. 14வது கடைசியா. What does the psalmist praise? என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. Okay, two sources which will reveal our spirituality. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இரண்டு காரியங்கள் வெளிப்படுத்தும். One, the words of our mouth. ஒன்றாவது நம்முடைய வாயின் வார்த்தைகள். Number 2, the meditation, the thoughts, our thinking. இரண்டாவது நம்முடைய எண்ணத்தின் சிந்தனைகள், இருதயத்தின் தியானங்கள். So the two things, and then he prays, Lord, you are my rock and my redeemer. அது இதெல்லாம் சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீரே என்னுடைய கண்மலையும் என்னுடைய இரட்சகருமாய் இருக்கிறீர் என்று சொல்றார். What does the rock do? A rock protects you. இந்த கண்மலை என்ன செய்யும்? பாதுகாக்கும். That's what you will learn if you go on a tour to Jerusalem. You will find everywhere rocks that protects you from the cold and protects you from the sandstorm or protects you from enemies. நீங்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போனீர்கள், நிறைய இந்த மாதிரி கண்மலை குகைகளை பார்ப்பீங்க. இதெல்லாம் எதுக்குனாக்கா குளிர் நேரத்தில் உங்களை பாதுகாப்பு, அல்லது இந்த மணல் புயல் காற்று வீசும் பொழுது நீங்கள் ஒளிந்து கொள்கிறதுக்கும் குளிர் நேரத்தில் உங்களை பாதுகாக்கும் இந்த கண்மலைகள். So David says, God, you are my rock. எனவே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் நீர்தான் என்னுடைய கண்மலை. And finally David says, Lord, you are my redeemer. கடைசியாக அவர் சொல்லுகிறார், நீரே என்னுடைய மீட்பர் என்று சொல்லுகிறார். Even sometimes when I fall and make mistakes, சில வேளைகளில் நான் விழுந்து போய் நான் தவறுகள் செய்யும் பொழுது, even when I slip and suddenly stumble, நான் வழுக்கி நான் விழுந்து போகும் பொழுது I need somebody to pull me out. என்னை தூக்கி எடுக்க எனக்கு ஒருவர் தேவை. And he says, God is my redeemer. அவர் சொல்றார், ஆண்டவரே கர்த்தர் என்னுடைய மீட்பர் என்று So சொல்கிறார். people of God, remember this. தேவ ஜனங்களே இதை ஞாபகம் வையுங்கள். Creation, you cannot deny that there is a God. இந்த சிருஷ்டிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. When you look at the word, you will know who that God is. ஆனால் நீங்க வேதத்தை நீங்க பார்க்கும் பொழுது அந்த கடவுள் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். And in the midst of all this knowledge and acquiring knowledge about God, one thing will fight against you is your sin. இந்த தேவனை அறிகிற ஞானத்திலே நீங்கள் வளரும் பொழுது உங்களுக்கு எதிராய் போராடுகிற ஒரே ஒரு காரியம் உங்களுடைய பாவமாக இருக்கும். But still always remember verse 14. ஆனாலும் 14ஆம் வசனத்தை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். He is my rock and he is my redeemer. அவர் என்னுடைய கண்மலையும் என்னுடைய மீட்பருமாக இருக்கிறார். When I am bashed about by my enemies, when I am facing an onslaught by my enemies, I run to the rock and hide. என்னுடைய எதிரிகளால் நான் நிர்பந்திக்கப்படும் பொழுது, நான் தாக்கப்படும் பொழுது இந்த கண்மலையை நோக்கி நான் ஓடுகிறேன். But sometimes I slip and fall. ஆனால் ஒரு சில நேரங்களில் நான் வழுக்கி விழுந்து விடுகிறேன். David slipped and fell. தாவீது வழுக்கி விழுந்தார். Many times he fell. பல தடவை தாவீது வழுக்கி விழுந்தார். David realized that he still needs somebody to pull him out of the pit. அப்பொழுதும் கூட தாவீது உணர்ந்த ஒரு காரியம், என்னை ஒருத்தர் தூக்கி மீட்க வேண்டும் என்று சொல்லி
உணர்ந்தார். So he calls him the Redeemer. எனவே ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிறார் என்னுடைய மீட்பர் என்று சொல்லுகிறார். Two things you got to guard against always in your life. உங்களுடைய வாழ்க்கையில இரண்டு காரியங்களை குறித்து எப்பொழுதும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். Source of sin or cause of sin. இந்த பாவத்தின் காரணங்கள் அல்லது பாவத்தினால் வருகிற சம்பவங்கள். Number one, our mouth. ஒன்றாவது நம்முடைய வாய். Number two, our heart. இரண்டாவது நம்முடைய இருதயம். One is the words that we speak. Number two is the thoughts that we think. ஒன்றாவது நாம் பேசுகிற வார்த்தைகள், இரண்டாவது நம் இருதயத்தின் எண்ணங்கள். So that is chapter 19th Psalm. இதுதான் சங்கீதம் 19. Go home, take your time to read. வீட்டுக்கு சென்று நேரம் எடுத்து இதை தியானியுங்கள். If possible, memorize it. I'm thinking of memorizing it. இது முடிந்தால் நீங்க அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். நான் அப்படி யோசிக்கிறேன். C.S. Lewis says it is the greatest piece of lyrics in the world. C.S. Lewis இப்படியாக சொல்கிறார், உலகத்திலேயே சிறந்த ஒரு பாடல் வரி அல்லது கவிதை வரி என்று சொன்னால் இந்த சங்கீதம் 19 என்று சொல்கிறார். And that is not from an ordinary man, but a man who lectured or was a professor in Cambridge and Oxford, and he was a professor in the literary structure of words. இந்த வார்த்தையை சொன்னவர் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. ஆனால் கேம்பிரிட்ஜில் ஒரு பேராசிரியராக இருந்தவர், மொழிகளுக்கு இலக்கிய மொழிகளில் கையை தேர்ந்த ஒரு மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை. So let us go into new year with a lot of. எனவே இந்த புதிய வருடத்திற்குள்ளாக பல எதிர்பார்ப்புகளோட நம்பிக்கையோடு நாம் பிரவேசிக்கிறோம். There is a God. ஒரு கடவுள் இருக்கிறார். The God is revealed in the Bible. அந்த கடவுள் யார் என்று வேதத்தில் I தெளிவுபடுத்தியிருக்கிறார். do not know why it is so, but God's grace He has given us scriptures. அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே இது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. And today every part of the world the Bible is available for people. இன்றைய நாளில் உலகம் எங்கிலும் எந்த மூலையில் பார்த்தாலும் இந்த வேதம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. Traveling in the bus in the desert and there is internet. நீங்க பேருந்தில் நீங்க வனாந்தரத்துல பிரயாணம் செய்தால் கூட அங்கேயும் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. We pray that the Holy Spirit will guide our hearts, people of the world, wherever they are, whatever religion they are, to the word, because through the word they will know who. நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், உலகத்தில் எப்படிப்பட்ட ஜனங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே இந்த வசனத்துக்கு நேராக வழி திருப்பப்பட வேண்டும். அவர்கள் இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். But you and I must never neglect this word. ஆனால் நீங்களும் நானும் ஒருபோதிலும் இந்த வசனத்தை நாம் கைவிடக் கூடாது. Read it every day. ஒவ்வொரு நாளும் இதை வாசி. The Bible will speak to you. இந்த வேதம் உங்களோடு பேசும். The Bible has 7 blessings and 7 characteristics. Don't forget, according to Psalm 19. சங்கீதம் 19 தேவனுடைய 7 விதமான தேவனுடைய குணாதிசயங்களும் அந்த வார்த்தை 7 விதமான வார்த்தைகள் உள்ள அடங்கிய இந்த வசனத்தை நாம் கைவிடக்கூடாது.